இப்ப ஜம்முன்னு கட்டி வச்சுக்கிறாங்க பாரு. படுக்கிறான். எதை பத்தி பேசினாலும் இவன் படுக்கத்துல குறியாகிறான் பாரியா. சொல்றத கேளு. வாய்க்கே நிம்மதி தரது படுக்குதுதாடா. நான் இருக்குது. தூக்கம் வந்து கடவுள் கொடுத்த வரன்ற நீ. பகவான் இந்த வரம் எல்லாம் கொடுக்குறாடா. ஆனா வந்து அருமையான ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி படுத்துனா சொர்க்கமே தெரியுது பாரு. சொர்க்கமே அந்த மட்டம் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா. ஆனா நைட்ல எல்லாம் சும்மா அப்படியே கீங்கன்னு இருக்கும் பாரு. ஒரு அளவே இருக்காது. நீயும் படுத்துக்கியா? அவன் ஒண்டியா படுத்துக்கிறான் பாரு. அந்த இலைங்கெல்லாம் எவ்வளவு சூப்பரா போகுது பாரு. செம்மையா பாருங்க, அவர் மடியில படுத்துட்டாரு. ஆமா, மடியில படுப்பாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு மரம் ஒண்ணு இருந்ததா, பெரிய மரம். அந்த மரமே காணோம்பா. உள்ள போனோம், மொத்த காடு அடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மேடு ஒண்ணு வரும், அந்த மேடு இல்ல. ஒரு முறை ஞாபகம் இருக்குதா, இங்க வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம். முட்டை குழம்பு வச்சு வடை சுட்டு கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டீங்க. அப்பெல்லாம் சின்ன வயசு, அதெல்லாம் ஒரு அழகான காலம்பா. என்ன ஒரு நேரம் உட்காந்தாவது இருந்துக்கிறேன். 25 வருஷம் இருக்குமா? இருக்கும். அப்பெல்லாம் நமக்கு சின்ன வயசு, கல்யாணம் ஆகல, கேக்குறதுக்கு ஆள் இல்ல. வந்தா நீங்க நம்ம. ஆமா, சைக்கிள்ல தானே வர்றது. அப்பெல்லாம் வண்டி எது பஸ் எல்லாம் தேட மாட்டோம். எடுத்தா சைக்கிள். அது கூட அவர் வண்டி. அவர் வண்டி தான் கிடையாது. அப்போ அவர் வண்டி தான். அவர் வண்டினா எவர் வண்டி? அவர் வண்டினா 1 மணி நேரத்துக்கு 60 பைசா சார். 1 மணி நேரத்துக்கு வாடகை சைக்கிள். அததான் அவர் வண்டின்னு சொல்லுவோம். அந்த சைக்கிள் எடுத்துக்கின்னு குராயப்பேட்டில இருந்து மெர்சுமானா ஒரு 3/4 மணி நேரத்துல இங்க வந்துருவோம். வந்துட்டோம்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இங்க இருந்து அரை டெஸ்ட் தான் போவோமே. மரம் ஏதோ சிலை மாதிரியே இருக்கு மரம். ஆமா, முன்னேடிக்கிறது. ஆமா ஆமா, இல்ல கோயிலுகள்ல வைக்கிற சிலை மாதிரியே இருக்குது பாருங்க. அது பாருங்களா, ஒரு சிலை உருவமாவே இருக்குது. ஒரு சிலை உருவத்திலே இருக்குது. கலையாத நினைவுகள்னு சொல்றது. ஐ லவ் யூ. என்ன பேசணும்? என்ன பேசணும்னா, ஏதாவது உங்க அனுபவத்தை, நீ எத்தனை முறை வந்திருப்ப இந்த இடத்துக்கு? வந்திருக்கிற. அதெல்லாம் ஜாலியா இருந்தது. இப்ப ஜாலி இல்லையே. ஜாலி இல்ல, வயசு வந்து சின்ன வயசு உனக்கு. அப்ப ஜாலியா கேட்கறதுக்கு ஆள் இல்ல. நம்ம பாட்டுக்கு வருவோம், சுத்துவோம். இப்போ வீட்டுல இருந்து வரும்போது தான் கேட்டேன், அதாவது ஊஞ்சல் ஆடுறதுக்கு. அதா ஆமா, ஆடிதான் பாரா. இல்ல, நல்லா அருமையா இது. கொஞ்சம் ஹைட் ஆகுது. ஹைட் காண்டி கம்மியா இருந்தா ஊஞ்சல் ஆடுனா தேர மாட்டேன். ஊஞ்சல் ஸ்ட்ராங்கா இருக்கு. மரத்துல இருந்தே வருது பாரு. அது மரத்துல இருந்தே வருது பாரு. அதெல்லாம் கரெக்ட். அது நம்ம ஊஞ்சல் ஆடுறது இல்ல. இப்ப பார்த்தமே வால் நீட்டா அவங்க ஊஞ்சல். நானும் ஊஞ்சல் ஆடுறதுனதா. நீ நான் ஆடுறது மாட்டேதானே. நீ அவங்க தண்ணியில வேற பங்காளிங்களா சொன்னீங்க. அதான்பா, நீ தண்ணியில வேற பங்காளிங்களா. போய் ஆடி பாரு, ஆடிப்பாரு. அது உருவம் சின்னதாக இருந்தாலும் அது சருன்னு ஏறிடுது. நம்ம எப்படி ஏறது? உருவத்துக்கு அதை எட்டி புடிச்சா தொப்புன்னு அறுந்து சொல்லுப்பாங்களா. நம்மளும் குரங்கு தானே. குரங்குல இருந்தா மனுஷன் வந்ததா? மனுஷன் பாருங்க, அவர் நிரூபிச்சிட்டாரு பாருங்க. நீங்க 2 பேர் தான் நிரூபிக்கல, அவர் நிரூபிச்சிட்டாரு. குரங்கை மனிதன் பெற்றானா யாரை கேள்வி கேட்பது. பாம்பு மாரியே இருக்குது பாரு. எங்க பாம்பு இருக்குது? அது உள்ள பாரு. எல்லாமே அப்படிதான்பா. பாம்பு மாரி, அந்த மலைப்பாம்பு சுருட்டின்னு அப்படியே மேல ஏற மாரியே இருக்குது பாரு. இது இந்த மரமா? அப்படியே சுருட்டின்னு மேல ஏற மாரியே இருக்குது பாரு. ஆனா இருட்டுல வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பயந்துருவாங்க. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. ஆமா சார், அதை விட அங்க பாருங்க சார், அந்த சின்ன மரம். தாளாட்டுற மாதிரியே இருக்கு பாருங்க. நீங்க வாங்க. குழந்தைய தாளாட்டுற மாதிரி. யார் குழந்தையா? யார் குழந்தையா? பாருங்க, அவரு பாருங்க, ஏறாரு பாருங்க மேல. அவர் எல்லாத்தையும் ஏறுவாருங்க. அவர் மிலிட்டரியில இருந்து. பாருங்க 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 அங்க பாருங்க. ஆட்டி காட்டுறாரு பாருங்க. ஏய், நீ அதிகமா ஆட்டாத, உடஞ்சிரும் போது தாங்காது. இது பயமா இருக்குதா? அருமையா இருக்குடா. சின்ன குழந்தைய ஆண்டானோ இல்லையா? இப்ப ஆடுற ஆட்டத்தை பாரியா. மெதுவாட்டு. இதுக்கு மேல எப்படி மெதுவாட்டுறது? உடஞ்சிரும் போது அவ்வளவு ஸ்ட்ராங்கா தான். இதெல்லாம் காலகாலமா மரம் உடஞ்சிருது. அருமையா இருக்கு பாத்தீங்களா? எம்மாடி. ஆட்டி விடுறா. சேட்டை பண்ணாதன்னா கடைசியில உங்க கூட சேர்ந்து என்னையே சேட்டை பண்ண வச்சிட்டேடா. இரு, பயங்கர அவரையும் உட்கார வச்சு ஆட்டிடுங்க. உட்காரியா.
பாருங்க அதை வலிச்சு போடா அதை பாருங்க அவர் எவ்வளோ பேர் அவர் மட்டும் இல்லாமல் யாம் பெற்ற இன்பம் ஏறி உட்காரு யாம் பெற்ற இன்பம் பெருகு வையகம். நான் ஏத்துறேன் ஏறு அங்கே பாருங்க அங்கே போயிடுச்சு பாரு பேக் ஹேண்ட் போயிடுச்சு பாரு. சீக்கிரம் செல்போன் எடுத்துட்டு போகுது. கவலைப்படாதீங்க சார், நீ கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஜிப்பு தொண்டுச்சுடா, கொம்பு எடுத்துன்னு போ. செல்போன் கொம்பு இல்லாத எடுத்து வந்துரு, பேக் எடுத்து வந்துரு, பேக் எடுத்து வந்துரு. வாட்டர் கேன் ஊறும். தண்ணி தாகம் வந்துச்சு போகுது. வாட்டர் கேன்ல செல்போன் இருக்குதுல. ஏன் யாரு அருமையா இருக்குது பாரு. ஏற முடியாது. ஏன் எப்படி நான் யாருனது எப்படி யாருனா Ingy pingy pongy, father had a donkey, donkey died, father cried, ingy pingy pongy. இது பாரு இப்படி பிடிச்சிங்க. இருக்கு. ட்ரை பண்ண இது ஓகே, இது சூப்பர். பாருங்க அவரு வேற லெவல்ல அவரு. அவன் உட்காந்து விட பிரமாதமா உட்காந்துட்டே நீ. அந்த மாதிரி உட்காந்துக்கிறாரு. டேய் உடைஞ்சிரு போதுடா. உடையாதுடா, எப்படிடா உடைஞ்சிரா? அருமையா இருக்கு. ஏறி கால் தூக்கி போட்டு அதுக்கு மேல உட்காரலாம் பார்த்தா முடியாது போலதா. முடியாது. பாருங்க மாட்டுது. கெட்டியா புடியா அப்ப நான் எப்படி இருக்கா? பிரமாதமா இருக்குது. இது கோல்டன் போல பீச். இது போல அனுபவிக்க முடியுமா? இப்பயே அனுபவிச்சுக்கோ. அதுவும் இந்த வயசுல பாருங்க. இப்ப சொக்கெல்லாம் கறி ஆயிடுச்சு. சொக்க கறியில மரத்துல நீ புசுன்னு இல்ல அது என்ன பந்தாட்டம் வச்சுக்கினா போகுது. ரைட்டு ஆடினது போதுமா வேற இடமா? இறக்கிடலாம் அவரை. இறக்கிடுங்க. முடியா மடி பாருங்க அவரு வேற ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டாரு போகுது. யாரு அவரா? ஆமா வேற எங்கேயும் தேடுறாரு. அவர் செலக்ஷன் பண்ணி போயினாங்கிறாரு. மேல அது இது ஏத்தி தான் ஒண்ணு ஒருத்தர். அப்படி இப்படி எம்மாடியோ தப்பு பண்றதா? நான் கொஞ்சம் வெயிட் ஆகிறதுனால ஏற முடியாதோ. வேணா வேற விளையாட்டு வாங்க. அவங்கதான் 2 பேர் ஏறி ஆடிட்டாங்கல்ல. அவர் வேற எங்க போயிருக்காரு? அவர் மலைக்கல்லனுங்க, ஆ மலையை நோக்கி போய்